ஹரி சர்வோத்தம வாய் ஜீவோத்தம ஸ்ரீ குருபியோ நமக. மக்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோஜீவியின் வணக்கங்கள். இப்போ நாளை பொங்கல் எந்த நேரத்தில் வைக்க சிறப்பு என்பதை இந்த காணொளியின் மூலம் தங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதாவது தை எப்போ பிறக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ஜோதிட நிகழ்வின்படி தனுர் ராசியிலிருந்து, தனுசு ராசின்னு சொல்லுவோம், தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு எப்போ சூரிய பகவான் நகர்கிறாரோ அதனுடைய முதல் நாளை நம்ம பொங்கல் நாளாக கொண்டாடுகிறோம். அப்போ நாளைக்கு தை 1 காலையில் 6 மணிக்கு பிறந்திருக்கு. பொதுவாக தேதிக்கு கணக்குக்கு வந்துடும். ஆனால் சூரியன் தன்னுடைய நகர்வை எத்தனை மணிக்கு நிகழ்த்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, காலை 8:40 45 சூரியன் தனுசிலிருந்து மகரத்துக்கு நகர்கிறார். அப்போதான் தையே பிறக்குது கணக்குக்கு. ஜோதிட நிகழ்வின்படி இல்லை இந்த வானியல் நிகழ்வின்படி அப்படிதான் நடக்கும். இப்போ இதன் பொருட்டு எத்தனை மணிக்கு பொங்கல் வைக்கலாம்னா, பொதுவாக தை பிறந்துதான் பொங்கல் வைக்கணும், அது அப்படிங்கிறது ஒரு மரபு. அப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரத்தில் பொங்கல் வைக்க சிறப்பு. அப்படி பார்த்தோம்னா 9 to 10 இது யமகண்ட நேரம். அதுல பொங்கல் வைப்பதற்கு அவ்வளவு சிறப்பு கிடையாது. அதை தவிர்த்து விட்டு, ஏன்னா ஹோரை கணக்குப்படி பார்த்தோம்னா சந்திரஹோரையில் ஒரு 10 to 11 மணி வரையும் சந்திரஹோரை இருக்கு. ஆனா 10 வரையும் யமகண்டம் இருக்கிறதுனால 10:31 11 மணி வரையும் பொங்கல் பானையை பூஜை செய்து, அதாவது அதற்குண்டான ஜோடனைகள்லாம் செய்து, சரியான ஒரு விபூதி, குங்குமம், சந்தனம், குங்குமம்லாம் வச்சு மஞ்சள் கொம்பு அதனுடைய கழுத்து பாகத்தில், அந்த பாத்திரத்தினுடைய கழுத்து பாகத்தில் கட்டி, சில பேர் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருந்தால் கீழே சாம்பல் பூசி வைப்பாங்க. கேஸில் வைக்கிறவங்க அதெல்லாம் பண்ண வேண்டுங்கிற அவசியம் இல்லை. எல்லாம் வச்சுட்டு கரெக்டாக அதுக்குண்டான பொருள் எல்லாம் பொங்கல் பானையில் வச்சுட்டு, பொங்கல் பானையை அடுப்பில் ஏற்றுவதற்கு சிறப்பான நேரம் என்று சொல்ல போனால் 10 to 11 வச்சிருக்கணும். சாமி கும்பிட்டுட்டு வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் அது பொங்கல் செய்யறது, அதை அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம். அதை செய்து முடித்து விட்டு சூரியனுக்கு படையலிட்டு பூஜை செய்யும் நேரம் எந்த நேரம் உகந்தது அப்படின்னு சொல்ல போனா, அடுத்து வரக்கூடிய 12 மணியிலிருந்து 1 மணி வரை குருஹோரையில் பூஜை செய்ய சிறப்பு. ஏன்னா குரு பகவான் குருஹோரையில் பண்ணும்போது நாளைக்கு புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது குருவனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது. அதனால குருஹோரையில் செய்வது, சூரியனுக்கு படையலிட்டு பூஜை செய்வது சிறப்பு. நன்றி, வணக்கங்கள்.